Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு சந்திர கிரகணம் வந்து நடக்க போகுது. நைட்ல வந்து நடக்க போகுது. இந்த சந்திர கிரகணம் வந்து இந்த தடவை பாத்தீங்கன்னா சிகப்பு நிறத்துல நம்மளோட சந்திரனை வந்து நமக்கு காட்ட முடியும், பார்க்க முடியும் அப்படினு சொல்லிருக்காங்க. இத நம்மனால வெறும் கண்ணுல பார்க்க முடியுமா? இந்த சந்திர கிரகணம்னா என்ன? அது எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியுது? இந்த சந்திர கிரகணம் முழுமையா நடக்கக்கூடிய நேரம், அந்த குறிப்பிட்ட முழு சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்றத பத்திலாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ பூமியை உங்க எல்லாருக்குமே தெரியும்ல, சூரியனை பூமி சுத்தி வருது, பூமியை நிலா சுத்தி வருது. சோ சூரியன், பூமி, நிலா இது மூணு பாத்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டு பாதையில வருஷத்துல 2 நாள் 3 நாள்ல வந்து நிக்கும். அதை தான் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்னு சொல்றாங்க. சந்திர கிரகணம்னா என்னன்னா சந்திரனை வந்து பூமி மறைச்சிரும் சூரியன் கிட்ட இருந்து. சோ சூரியனோட வெளிச்சம் வந்து சந்திரன் மேல படாம பூமி வந்து நடுவுல மறைச்சிரும். அதை தான் சந்திர கிரகணம்னு சொல்லுவாங்க. சந்திரனோட ஒரு பகுதியோ பாதி பகுதியோ முழு பகுதியோ வந்து ஃபுல்லா மறைஞ்சிரும். அதை தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷம் நடக்க போறது ஒரு சிகப்பு நிறத்துல தெரியக்கூடிய ஒரு முழுமையான சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க. சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒளி வந்து பூமியில இருந்து பட்டு அதோட ஒரு பகுதி மட்டும் நமக்கு வந்து வெளிச்சம் தெரிஞ்சு அந்த சந்திரன் வந்து சிகப்பு நிறத்துல தெரியும். நிறைய கலர்ஸ்னால ஆனதுதானே சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர். அது வந்து இந்த தடவை வந்து அந்த பூமியால மறைக்கப்பட்டு கொஞ்சம் இது மட்டும் தெரியும் போது அந்த லைட் வந்து சிகப்பு நிறமா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் நம்மனால எல்லாராலையும் சிகப்பு நிற சந்திர கிரகணத்தை வந்து பார்க்க முடியும். அந்த சந்திரன் சிகப்பு நிறத்துல இருக்கதை நம்ம நார்மலாவே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது எந்த அளவு உண்மை அப்படின்றது வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:58க்கு ஆரம்பிச்சு 2:25க்கு முடியுது. அதாவது இது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும். கிரகணம்ன்றது எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமா அது மறைக்கப்பட்டு ஃபுல்லா மறைக்கப்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப நார்மல் நிலைமைக்கு போகும். ஸோ 8:58க்கு ஆரம்பிச்சு 2:25க்கு இந்த கிரகணம் முழுமையா முடிஞ்சிடும். இது எப்போ ரொம்ப உச்சமா இருக்கும், அந்த முழு சந்திர கிரகணம் எப்போ நடக்கும், முழுமையா எப்போ சிகப்பா அந்த சந்திரன் வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு, இன்னைக்கு நைட்டு 11 மணிலிருந்து 12:22 வரைக்கும். ஸோ சந்திர கிரகணம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு ஃபுல்லாக முடிகிறது எப்போனா இன்னைக்கு நைட்டு 8:58லேருந்து 2:25 வரைக்கும். ஆனால் அது முழுமையாக எப்போ அந்த கிரகணம் நடக்கும், முழுசாக சிகப்பாக எப்போ நமக்கு தெரியும்னா 11லேருந்து 12:22 வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 82 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிகப்பு கலரில் சந்திர கிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வெறும் கண்ணால் நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இதை பார்க்க ட்ரை பண்ணாதீங்க. எப்பயுமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தெல்லாம் நிறைய பார்க்கக்கூடாது. நமக்கு வந்து பேபிக்கு வந்து கர்ப்பப்பையில் இருக்க பேபிக்கு பிரச்சனை வரும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்லாம் ஆராய்ச்சிலாம் பண்ண வேணாம். ரொம்ப வருஷம் நம்ம நாட்டில் சொல்லக்கூடியது, நம்ம நாடுன்னு மட்டும் கிடையாது, உலகத்தில் பல நாடுகளில் இதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. கர்ப்பிணிகள் கிரகணத்தப்போ கவனமாக இருக்கணும்னு. அதை ஃபாலோ பண்ணுறது தப்பு கிடையாது. மற்றபடி நார்மலாக இருக்க மக்கள்லாம் நீங்கள் ஒரு வேளை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே நமக்கு எப்பயாவது பல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா கிரகணம் வந்து நடக்கும். ஸோ அதை வந்து நம்ம பார்க்க ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு பயமாக இருக்குது சின்ன பசங்களை வச்சுட்டு பார்க்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேணாம். பயமாக இருந்துச்சுன்னா பண்ணாதீங்க. அதேமாதிரி இந்த டைமில் வந்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்லாமா, தூங்கலாமா, தண்ணி குடிக்கலாமா, இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு டவுட் வரும். எல்லாமே நீங்கள் பண்ணலாம். நீங்கள் சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம், தூங்கலாம், வந்து எல்லாமே பண்ணலாம். ஆனால் வந்து சாப்பிட்ற உணவு வந்து முடிஞ்சளவு ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை நீங்கள் அந்த டைமில் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கிட்டத்தட்ட 9 மணிக்கு மேலே தானே கிரகணம் ஆரம்பிக்குது. முழுமையாக அந்த கிரகணம் 11 மணிக்கு ஆரம்பிக்குது. ஸோ அந்த நேரத்தில் எதுவும் ஹெவியான உணவு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு செரிமான பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. மற்றபடி தூங்கலாம், தண்ணி குடிக்கலாம். நீங்கள் எப்போயும் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருக்கலாம். நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க மட்டும் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறாதீங்க, ஒரு சேஃப்டிக்காக. மற்றபடி அந்த டைமில் எமர்ஜென்சி வெளியே போகலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம். வயிறை வந்து நல்லா ஷால் இந்த மாதிரி ஏதாவது கவர் பண்ணி வச்சுட்டு போகலாம். இதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.